தென் கடலோர மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று சென்னை மண்டல வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை உள்ளே நகர்ந்து வலு குறைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக செவ்வாயன்று நீடித்தது. இதனால் தென்கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ததாக தெரிவித்த சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன், அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக கூறினார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென்கடலோர மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ரமணன் கேட்டுக் கொண்டார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது இலங்கையில் உள்ளே நகர்ந்து இப்பொழுது வலு குறைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கையினுள் நீடிக்கின்றது. இந்த நிகழ்வின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே டெல்டா மற்றும் தெற்கு கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புண்டு. தெற்கு உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை வரும் வாய்ப்பு. எஞ்சிய மாவட்டங்களில் பெரும்பாலும் ஒரு வறண்ட வானிலையே நிலவி வரும். டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழையும் நாம் எதிர்பார்க்கலாம். தென் கடலோர பகுதிகள் கொந்தளிப்பாக இருப்பதன் காரணத்தினாலே தென் கடலோர மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த கால நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது இதுபோன்ற நிகழ்வுகளில் தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.